அண்ணன் அமெரிக்காவோட ஒரே எதிரி யார்றா? எனக்கே சந்தேகமா இருக்கு. அவன்ட்டயே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுகளும் சொல்லிப்புடுவாய்ங்க. காரணம் என்னன்னா, அண்ணன் அமெரிக்காவோட ஒரே எதிரி ரஷ்யா தான். ஆனா விடிஞ்சு எந்திரிச்சா ரஷ்யா கூட தான் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. பல விஷயங்கள் ஒத்துக்கிறாய்ங்க. பல விஷயங்கள் அள்ளி குடுக்குறாய்ங்க. நெறைய தடுத்த விஷயங்கள, "ஏன்டா இதெல்லாம் தடுக்கணும் உனக்கு? நான் தரேன்டா." அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி எல்லா வேலைகளையும் பார்க்கிறது எதற்கு அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். சீனாவ அழிக்கிறக்கு. காரணம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்த நடத்தும்போது, சீனா பெரிய அளவு ஆதரவு குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பைடன் கூப்பிட்டு மிரட்டுனதுக்கே சீன அதிபர் துண்ட காணா, துணிய காணான்னு ஓடி போயிட்டாரு. அதான் உண்ம. பெரிய அளவுல எந்த சப்போர்ட்டுமே அமெரிக்காவுக்கு சீனா எந்த சப்போர்ட்டையுமே ரஷ்யாவுக்கு குடுக்கல. அதே மாரி தைவான நோக்கி எல்லாரும் போகும்போது, அமெரிக்கா, இந்தியா, தைவான், ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு போம்போது, ரஷ்யா எவ்வளவு சப்போர்ட் குடுக்கும் அப்படிங்கிறது தெர்ல. ரஷ்யா இன்னைக்குள்ள மனநிலைக்கு அதாவது அமெரிக்கா உரசறக்கு முன்னாடியே எவ்வளோ தருவாய்ங்கன்னு தெர்ல. காரணம் ரஷ்யாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா இடத்த சேலஞ்ச் பண்றேன்னு சீனா போனாலும், ரொம்ப தெளிவா ரஷ்யாவ தாண்டி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால இந்த பயல தட்டி வைக்கணும், தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா தான் அது இருக்கும். அதனால அவர்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது தெரியல. இப்ப அமெரிக்கா அத கொஞ்சம் விரிவுபடுத்துறார்கள். எந்த அளவுன்னு தெரியலன்னு நம்ம சொல்லக்கூடாது. இவ்வளவு பெர்சன்டேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதியா இருக்கணும். அதுக்கு நம்ம சில ஃபேவர்கள இப்ப பண்ணுவோம். அந்த ஃபேவர்கள் பண்றது மூலியமா சீனாவோட யுத்தத்தப்ப இவனுங்க விலகி இருப்பாய்ங்க. அதே மாரி இப்ப இவனுங்களுக்கு கிடைக்கிற மைலேஜ்னால ஐரோப்பா என்னைக்கும் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். சீனாவ நோக்கி வாங்கடா அப்புட்ன்னா, உடனே வந்துட்டேன் எஜமான்ட்டு பின்னாடி வந்துருவாய்ங்கன்னு அந்த தியரில அவர்கள் போறார்கள். மைலேஜ் இல்லாம இந்த 2 பயலுகளும் வேல பார்க்க மாட்டாய்ங்க. எந்த பயலுகளும் வேல பார்க்கக்கூடாது. எந்த நாடு மைலேஜ்க்காக வேல பார்க்குதோ, அந்த நாடும், நாட்டு மக்களும் வளமா இருப்பாய்ங்கங்கிறது பால பாடகம். அப்படி இருக்கும்போது, இப்ப சீனாவ நோக்கி போணுங்கிறக்கு ரஷ்யாவுக்கு இவ்வளவு. அப்ப சீனாவ நோக்கி போம்போது மெயினான பிளேயர் யாருன்னா இந்தியா தான். இந்தியாவுக்கு அமெரிக்கா என்ன ஃபேவர் செய்யும் அப்படிங்கிறதா ரொம்ப காலமாவே இந்தியா கிட்ட அமெரிக்கா அடங்கி போய்க்கிட்டு தான் இருக்கு. ஒரு மியூச்சுவலான மைலேஜ்ல 2 நாடுகளும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். பேசி முடிவெடுத்து அக்ரீமெண்ட் போட்டு கையெழுத்து போடாமயே இதான் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாரி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான். அப்படி இருந்தாலும் இந்த ஜெட் இன்ஜின் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா இருந்துச்சு. பல பிரச்சனைகள் இருந்துச்சு. வருமா வராதாங்கிற மாரி இருந்துச்சு. பிரான்ஸ் எல்லாம் நான் தரேன்ட்டாய்ங்க. ரஷ்யா நான் தரேன்ட்டாய்ங்க. இப்ப அமெரிக்கா அதெல்லாம் இல்ல. போட்ட அக்ரீமெண்ட் படி நாங்க தந்துக்கிட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஜெட்டின் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. இது ஒரு நல்ல விஷயம் தான். மிக விரைவில் சட்டுன்னு டெலிவரி வந்துகிட்டே தான் இருக்க போது. அதனால அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். அந்த பர்ட்டிகுலர் ஜோன் எங்க யூஸ் பண்றோம்? கமர்ஷியல் என்ஜினுக்கா? ஃபைட்டர் ஜெட்டுக்கு தானே! ஃபைட்டர் ஜெட்டுன்னா அம்புட்டும் பாகிஸ்தானுக்கா தேவ? சீனாவை எதிர்கொள்ள இந்தியா தயாராயிருச்சு அப்படிங்கிறதா. அது மட்டும் கிடையாது. வழக்கமா செய்யக்கூடியது அதான் 2024 செஞ்ச அதே தியேட்டர் கமாண்ட் லைவ் ட்ரில்ல இப்ப மீண்டும் அருணாச்சல் பிரதேசத்துல இந்தியா கண்டக்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. முப்படைகளும் சேர்ந்து சீனாவை எதிர்கொள்ள அருணாச்சல பிரதேசத்துல இருந்து யுக்தி வகுத்து ஒரு சில பகுதிகள்ல டிஜிட்டல் மூலியமா சிக்னல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி பயிற்சி பண்றார்கள். சில பகுதிகள்ல லைவாவே ஃபயர் ட்ரில் நடக்குது. முழுக்க முழுக்க சீனாவை நோக்கி ஒரு யுத்தத்துக்கு இந்தியா தயாராயிருச்சுங்கிற சிக்னலும் முப்படைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு மூடுக்குள்ள இந்தியா வந்துருச்சு. ஒரு தியேட்டர் கமாண்ட் ஆப்ரேட் பண்றதுக்கான முழு திறனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏறக்குறைய ரெகுலராவே இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி ரெகுலராவே மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும். ஆட்டோமேட்டிக்கா யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே சீனாவுக்கு கை, கால் நடுக்கத்த குடுக்கும். காரணம் என்னன்னா, இப்ப அதிகபட்சம் சீனா என்ன பண்ண முடியும்? உட்கார்ந்து எப்படிலாம் பண்றாங்கன்னு வேவு பார்க்க முடியும். பண்ணி என்ன பண்ண முடியும்? எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எதிர்க்கிறதுக்கு அதிபர் ஷி ஜின்பிங் போய் ராணுவத்துக்கு உத்தரவிடுவார். என்னன்னு? எதிருங்க, சண்டை போடுங்க அப்படின்னு. திரும்பி என்ன நடக்கும்? திரும்பி அடுத்த மாசம் அதே டயலாக்க போய் சொல்லுவாரே ஒழிய, மனுஷன் சொல்லிட்டான், இவன் தான் மொத்தத்துக்கும் சீஃப் அப்படின்னு அங்கருந்து 1 டஜன் பயலுக எந்திரிச்சு வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வருஷம் வருஷம் இந்த தியேட்டர் கமாண்ட் முப்படையும் இணைந்து செய்யக்கூடிய பயிற்சி, அதுவும் சீனாவ குறி வச்சு செய்யக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது படிப்படியா அதோட திறன் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தப்பி தவறி சீனா வேற வழியே இல்லாம மோத வரும்போது, செதறு தேங்காய் மாரி சிதறி போவாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அத வலுவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவகாரத்துல காட்டிக்கிட்டு இருக்கார்கள். இப்ப இந்த கூட்டுப்பயிற்சி, ஜெட் என்ஜினோட வருகை, இது பூராமே இந்தியாவோட ராணுவ ஜோனுக்கு தாறுமாறான மைலேஜ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எதிரிகளுக்கு
தாறுமாறான பயத்த குடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.